சென்னை விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கும் திட்டத்தில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் டிஎன்பிடிசிஎல் ஒரு புதிய உத்தரவை வெளியிட்டது. ஏற்கனவே சூரிய சக்தியில் இயங்கும் பம்ப் செட் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்க முடியாது என்று கூறியது. ஆனால் இந்த உத்தரவு விவசாயிகளுக்கு எதிரானது என்று பலரும் எதிர்ப்பு தெரிவித்ததால் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் அந்த உத்தரவை திரும்பப் பெற்றது. கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டது. விவசாய பொறியியல் துறை மற்றும் பிற தொடர்புடையவர்களுடன் கலந்து ஆலோசித்து புதிய வழிகாட்டுதல்கள் வெளியிடப்படும் என்று தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் கூறியுள்ளது. இலவச மின்சார இணைப்புகள் 2021 முதல் தமிழக அரசு 1.69 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சார இணைப்புகளை வழங்கியுள்ளது. ஆனாலும் சுமார் 3 லட்சம் விவசாயிகள் இன்னும் இந்த சேவைக்காக காத்திருக்கிறார்கள். சில விண்ணப்பங்கள் 10 வருடங்களுக்கு முன்பு போடப்பட்டவை. இலவச மின்சாரம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் பல விவசாயிகள் தாங்களாகவே அல்லது அரசு மானியத்துடன் சூரிய சக்தி பம்ப் செட்களை அமைத்துள்ளனர். சிலர் டீசல் பம்புகளை பயன்படுத்துகின்றனர். இலவச மின்சாரம் வழங்க வேண்டாம். ஏப்ரல் 8ஆம் தேதி தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டது. அதில் விவசாயிகள் ஏற்கனவே சூரிய சக்தி பம்ப் செட் வைத்திருந்தால் அவர்களுக்கு இலவச மின்சாரம் வழங்க வேண்டாம் என்று கூறியிருந்தது. அப்படிப்பட்ட விவசாயிகள் LTIIIA 1 என்ற பிரிவின் கீழ் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் என்று கூறியது. இந்த பிரிவில் முதல் 500 யூனிட்களுக்கு ஒரு யூனிட் ₹4.80, அதற்கு மேல் பயன்படுத்தினால் ஒரு யூனிட் ₹6.95 கட்டணம் வசூலிக்கப்படும். மேலும் இணைக்கப்பட்ட மின்சார சுமைக்கு KW1க்கு ₹150 நிலையான கட்டணமாக வசூலிக்கப்படும். இலவச மின்சார இணைப்புகள் 2021 முதல் தமிழக அரசு 1.69 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சார இணைப்புகளை வழங்கியுள்ளது. ஆனாலும் சுமார் 3 லட்சம் விவசாயிகள் இன்னும் இந்த சேவைக்காக காத்திருக்கிறார்கள். சில விண்ணப்பங்கள் 10 வருடங்களுக்கு முன்பு போடப்பட்டவை.